எந்த வழியில் எடுப்பீங்க? வரியா எடுப்பீங்க. உங்க சொந்த சொத்தை பரம்பரை சொத்தை வித்துட்டு யாரும் எங்களுக்கு தரவில்லைல. இது இலவசம்னு எப்படி சொல்றீங்க? மக்களிடமிருந்து மக்கள் காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது சேவை தானே வழிய, அது எப்படி இலவசமா இருக்கும்? அது ஏன் என்னை நீ வந்து ரொம்ப பிச்சைக்கிற மாதிரி நான் உனக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்? உன்னை யாரா கொடுக்க சொன்னது? உன்னை யாரு கொடுக்க சொன்னது? நீ இலவசம் கொடுப்பாய் உனக்கு தேர்வு பண்ணி வச்சிருக்குது. நீ என்ன கர்ண மகாராஜா மாதிரி கருணை தொகை குருணை தொகை யார் நீ? இந்த கர்ண மகா பிரபா நீ என் காசை எடுத்து, அது குறிப்பா எங்க ஆத்தாரப்பை குடிச்சு கொடுக்குற காசை எடுத்துக்கிட்டு நீ வந்து இது கொடுத்துக்கிட்டு இதுல ஒரு வேடிக்கை தம்பி. ஒரு நல்ல ஆட்சியாளன் அதை சிந்திக்க மாட்டான். எப்படி இருந்து கொடுப்பீங்க? தாலிக்கு தங்கம், சரி பட்டு புடவை 1/2 பவன் 1 பவன் தாலி வாங்கி கூட ஒரு பிள்ளை கழுத்துல கட்ட முடியாத அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் வாழ போறானா? எப்படி ஓடாங்க? அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அவனுக்கு நிரந்தர வருவாய் பெருக்கத்தை கொடுப்பேன், அவனை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேங்கிறான் ஆட்சி. இப்ப நான் ஏன் தனிச்சு நிக்கிறேன்? அது ஒரு தற்சார்பு தான். என்னை நம்பிதான் நான் என் கனவை இன்னொருத்தட்ட கொடுத்து செயல்படுத்துங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் தான் செய்யணும். அதான் இது ஒரு தற்சார்பு. அது மாதிரி அந்த வாழ்க்கை முறையை உனக்கு தரேன். தற்சார்பு பொருளாதாரத்தில் தரேன். ஒரு அடிப்படை உணவு தேவையில கூட ஒரு நாடு தற்சார்பு அடைய முடியலைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப ஊழல் ஒழிப்பு பத்தி பேசியிருக்கீங்க. ஊழல் ஒழிப்பு அப்படின்றது புதுசா கட்சி தொடங்குறவங்களோ இல்ல ஏற்கனவே கட்சியில அரசியல் கட்சி தொடங்குறவங்களோ ஊழல் ஒழிப்பு அப்படின்றத கட்சி தொடங்கும் போது பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து போய் அதே ஊழல்ல வந்து ஐக்கியமாயிடுறாங்க. நீங்க எப்படி இந்த ஊழல் ஒழிப்பீங்க? ஊழலுக்கான அடிப்படை என்ன? அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஊழல் பத்தி குறிப்பிட்டதுல திராவிட கட்சிகள், கடந்த கால திராவிட கட்சிகள் வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எம்ஜிஆர் குற்றச்சாட்டு அவர் மீது வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் மீதும் மாறி மாறி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் மட்டும் வச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே வந்து நிரூபிக்கவும் பட மாட்டேங்குது, மக்கள் முன்னாடி நிறுத்தப்பட மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இது எப்படி ஊழல் எப்படி ஒழிப்பீங்க? அதிகாரத்துக்கு வர்றதே பாதுகாப்பாக திருடுவதுக்கு தான். நீங்க நல்லா கவனிக்கணும். 5 ஆண்டு நீ இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது செய்த தவறுகளை நீ ஆட்சிக்கு வரும்போது உன்னை எதிர்த்து நான் புனிதப்படுத்திக்குவேன். நீ ஆட்சிக்கு வரும்போது நான் செஞ்ச ஊழலை உன்னை எதிர்த்து நான் புனிதப்படுத்திக்கிடுவேன். இப்படி மாறி மாறி ஒருவர் திட்டி புனிதப்படுத்திக்கிட்டே ஆட்சியில இப்பதான் 60 ஆண்டா நடக்குது. உங்களுக்கு 60 ஆண்டா தான் நடக்குது. உங்களுக்கு ஊழல் லஞ்சம் செய்ய வேண்டிய அவசியமற்ற நிலைக்கு தள்ளிட்டீங்கன்னா அது நடக்காது. மன்னன் எவழி குடிகள் எவழி, தலைவன் எவழி, அப்படிதான் மக்கள். நான் வந்து ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருந்துட்டேன்னா அது நடக்காது. நீ ஊழல் லஞ்சம் பெற்றுட்டேன்னா நீ பணியிட நீக்கம் அதெல்லாம் செய்யக்கூடாது. பணியிட நீக்கம் பணியிட மாற்றம் இல்லை, நிரந்தர பணி நீக்கம். வெளியில போ, உன் சான்றிதழ் செல்லாது. இதுவரை நீ பண்ணி எந்த மதிப்பை இழந்திருக்கு உன்னுடைய கல்வி சான்றிதழ்னு போட்டா ஒரு 10 பேர் மேல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நின்றும். உனக்கு தான் எல்லாமே நான் கொடுத்துட்றேனே. உனக்கு கல்வி கொடுத்துட்றேன், தரமான போக்குவரத்து கொடுத்துட்றேன், குடிநீர் கொடுத்துட்றேன், மருத்துவம் கொடுத்துட்றேன். என்ன உனக்கு பிரச்சனை? உணவுப் பொருளை நானே விளைய வச்சிடறேன், இல்லை சாப்பாட்டுக்கு கஷ்டம், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்கும்போது நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா மக்கள் தேவைக்கு அதிகமாக பணம் ஈட்டணுங்கிற அவசியம் போயிடும். அதனால தானே ஊழல் லஞ்சம் செத்து ஒழிஞ்சிரும். அந்த ஊழல் லஞ்சம் அது எப்படி தடுப்புன்னா வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமா. இப்போ இந்த சாலையை போட 500 கோடி ஒதுக்கியிருக்கேன்னா 500 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு தெரியும். உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த தகவல் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தெரியாம திருட முடியாது. டென்மார்க் வந்து இந்த வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சமற்ற நாடா இருக்கு. நியூசிலாந்து வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் நல்ல நிர்வாகம் செய்யற நாடா தெரியுது. அப்ப அந்த நிர்வாக முறையை நம்ம பின்பற்றுவோங்கிறோம். செயற்பாட்டு வரைவு வந்து இப்போ கல்லூரி ஒரு பேராசிரியர் மாதிரி செயற்பாட்டு வரைவை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்புங்கிறது வந்து இதெல்லாம் வந்து மக்களிடத்துல போய் கொண்டு சேர்த்துருமா இந்த வெற்றி வாய்ப்புக்காக? கருத்து கணிப்புங்கிறது நீங்க ஒரு நல்ல ஒரு அறிவு சமூகத்துல வந்து இது ஒரு அவ்வளவு இது கடினமான ஒன்றும் இல்லை. இப்போ என்னை நீங்க எடுத்து பார்க்கணும். ஒரு பின்புலம் இல்லாத ஒரு எளிய மகன், சாதாரண மகன், ஒரு இக்கட்டான சூழலில் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவங்களை எதிர்த்து வந்தேன். 260 வழக்குகள் என் மேலே இருக்குது. இப்போ வந்து இவ்வளவு இதுக்குள்ள போய் இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கும்போது தம்பி அண்ணாமலை அவர் தலைமையில் ஐயா மோடி பிரதமர்னு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்தியான்னு ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அவங்க காங்கிரஸ் கட்சி. ஐயா எடப்பாடி இப்போ நான் 4வது இடத்துல நிற்கிறேன். எனக்கு என்னுடைய பழைய சின்னத்தை எடுத்துட்டாங்க. பல முறை நான் கொண்டு போய் சேர்த்த சின்னத்தை கடைசியாக ஒலி வாங்கி இந்த மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் வந்து என் பிள்ளைகள் யாரும் வந்து தெரிந்த வேட்பாளர்கள் இல்லை, புதுசு 36 லட்சம் வாக்குகளை எனக்கு போட்டு ஒரு முழு இசையில் பெற்ற அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக எனக்கு கொண்டு வந்து
எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னத்தை திருப்பி எந்த சின்னத்தை இழந்தனோ அதே சின்னத்தை திருப்பி எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்கன்னா அப்போ என் மக்களுக்கு ஒரு தேடல் இருக்கு. இந்தியாவை யார் ஆள்றதுங்கள என்னை தேடின என் மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுங்கிறதுல என்னை தேடாமல் இருக்க முடியாது. என் பெட்டி என் சின்னம் இதுவரைக்கும் 3வது பெட்டி 4வது பெட்டியில் இருந்திருக்கு. இப்போ அது முதல் பெட்டியில் இருந்தே ஆகணும். ஏன்னா அது பதிவு செய்யப்பட்ட கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்படிங்கும்போது உழவர் குடிமகனை மறந்துட்டு ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைங்கிறான். உயிர் உணவிட்டவனை ஒரு தடவை உயிரா நினை, அவனுக்கு ஒரு தடவை நன்றின்னு தோடு, அவனும் வாழ்வான் நீயும் வாழ்வாயின்னு கேட்டு அந்த அதுதான் அப்போ கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு நீங்கள் தான் எங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அது நீங்கள் செய்வீங்கன்னு நம்புறேன். அப்பா 2026 நாம் தமிழர் ஆட்சின்னு சொல்லி செயல்பாட்டு வரைவு கொடுத்துருக்கீங்க. இதை பார்த்து சிறப்பாக இருந்தது, எனக்கு பிரமாண்டமாக இருந்தது, மகிழ்ச்சி. 15 வருடமா நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்காக. இப்போ இன்கேஸ் மக்கள் உங்களை நம்பி உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்வானால் உங்களோட முதல் கையெழுத்து மக்களுக்கான திட்டங்களாக என்ன இருக்கும்? இல்லை, ஒரே முதல் கையெழுத்து நான் முதலமைச்சர் ஆகிற கையெழுத்து தான். அது பதவி ரெண்டாவது எனக்கு ஒரு 100 இது இருக்குது. 100 இது இருக்குது. உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு எல்லாத்தையும் சும்மா அது சொல்கிறத முதல் கையெழுத்து அப்படி ஒன்று அது எது அன்னைக்கு அந்த தேவையே இதுதான். உங்களுக்கு தெரியும் 100 கையெழுத்தில் தான் இது சரி செய்ய முடியும். அதில் ஆக சிறந்ததாக நான் நினைக்கிறது இந்த நாட்டில் வந்து பசிச்சு கிடந்தவைங்கிற முறையில் பசிங்கிற சொல்லு இல்லாமல் நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த நாட்டில் பல லட்ச கோடிக்கணக்கான பிள்ளைகள் பசியோடு உறங்க போகிறாங்கிறத படிக்கும்போது அவ்வளவு வலி இருக்குது. நான் இங்கே இருந்து என் வீட்டுக்கு தினம் போகும்போது நிறுத்தங்களில் இந்த குழந்தை இப்படி தோளில் போட்டுக்கிட்டு அந்த மயங்கே கிடக்குது. அது என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க வயசானவங்க எங்கேருந்து இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. நிறுத்தினோன்னா அந்த கையை கூட்டமாக வந்து ஏந்தும்போது ஒரு வலி வரும் பாருங்க, நடா அப்படின்னு. நம்ம பெண்கள் இல்லை, வட இந்திய பெண்கள் தான். இப்போ அதில் ஒன்று தோணும், நீ பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு கிடைக்காது வந்து அதையும் அவன் எடுத்துக்கிட்டான்னு தோணும். ஆனாலும் இந்த நிலைமையில இன்னும் இருக்குது. பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் எடுக்கிற பிச்சை போட்டு காட்டுவேன். நான் வச்சுருக்கேன் அந்த காட்சியை. அது பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் பிச்சை எடுக்கிறத வளர்ச்சின்னு காட்டுது. நான் பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை படைக்கிறது தான் வளர்ச்சின்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டு முரண்படுது. என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கல்வி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது, அது ஒரு கனவாக போயிடக்கூடாது. நீ என்ன கல்வி நினைக்கிறியோ மருத்துவமாக படி, நீ பொறியாளராக படி, அது எந்த வாய்ப்பையும் அரசு செய்யும். ஏன்னா நான் தான் சொல்றேன், ஒட்டுமொத்த நாட்டு பிள்ளைகளும் என் நாட்டின் செல்வங்கள்னு அதை தூக்கி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மருத்துவம் வந்து உயிர்காக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் சரியாக சமமாக தரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் ஐயா தாப்பாண்டியன் நல்லகண்ணன் தவிர அரசியல் தலைவர்களை யாரும் அரசு மருத்துவமனையில் படுத்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஊழல் லஞ்சத்தை விட்டு உண்மை நேர்மையான நிர்வாகம் அது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்ட்டு அந்த கனவு எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, எனக்கு கடத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ அதை எப்படியாவது அவர் கனவை அந்த நிலையில் எந்த ஒரு இடத்துல நிறைவேற்றி காட்டிடணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை என் ஆட்சியில் நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், என்னடா இவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியுமான்னு தோணும். இவ்வளவு பண்ணியிருக்க முடியுங்களா? இந்த தண்ணீரை எப்படி சேமிக்கிறேன், சாலையை எப்படி போட்டு பராமரிக்கிறேன், இந்த கழிவுநீர் மழை நீரை எப்படி எடுத்துட்டு போகிறேன். ஒரு தடவை வாய்ப்பு இருந்தால் தான் தெரியல, சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் நல்லா விளையாடுவேன்ப்பா, நல்லா ஒரு தடவை இறக்கி விடுங்க விளையாடுங்கிறேன். அதனால முதல் நீங்க சொல்ற கையெழுத்து உண்மையிலேயே நாட்டுக்கு மக்களுக்கு எது முதன்மையானது அவசியமானது பார்த்து போடுவேன். முதல் திட்டத்தில் போடுவேன். அப்பா